ஹலோ ஆல் இட்ஸ் சண்டே மார்னிங். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 மணி போல் வெளியில் கிளம்பியாச்சு. தனிஷ்கில் தாலி ஆர்டர் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ என் கையில் வச்சிருக்கிறதா என்னோட தாலி. இது நிறைய இடத்துல பிரேக் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அழிச்சிட்டு பண்ணலான்ற பிளானில் நாங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோம். பட் அவங்க அதை இன்னும் ப்ராசஸ் பண்ணலை. அதுக்கு முன்னாடி என் அத்தை போட்டிருக்க மாதிரி ஓல்டு மாடல் இப்போ நான் கையில் வச்சிருக்கேன் இல்லையா, அது வந்து என் அத்தை போட்டிருக்க மாடல். ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்குன்றனால தான் அத்தை வந்துட்டு எனக்கு சின்னதாக ஸ்டோன் வச்சு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் கேட்ட மாடல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு ஜெயச்சந்திரனுக்கு ஆப்போசிட்டில் அன்னை ஜுவல்லரின்னு ஒரு ஷாப் இருக்கும். அங்கே ஜஸ்ட்டு கேட்கலான்றக்காக தான் போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்டிமேஷன்லாம் வாங்கிட்டு கேட்டிருந்தோம். அவங்க வந்து இதே மாதிரி பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க என்னோட டிசைன்லேயே. ஸோ அவங்க ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓல்டு அக்சசரிஸ் கொஞ்சம் மெல்ட் பண்ண வேண்டியது இருந்தது. அது எல்லாமே கொடுத்து மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பியூரிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெல்ட் பண்ணாங்க. தாலி மட்டும் இன்னும் மெல் பண்ணலை. ஏன்னா சாம்பிளுக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓவராலாக 30 டேஸ் டைம் கேட்டாங்க. ஸோ 30 டேஸ்க்கு அப்புறம் போகும்போது அந்த பழைய தாலியை மெல் பண்ணிவிட்டு இந்த புது தாலி கூட போடுறதுக்கு அக்சசரிஸ்லாம் வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்தாச்சு. ரிட்டன் வரும்போதே நான்வெஜ் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ குக் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் அகைன் வெளியில் கிளம்பி போயிருந்தோம். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் ரீஸ்டாக் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்காக தான் போயிருந்தேன். தூக்கி இப்போ பேக்ட் ஐட்டம்ஸ்லாம் கொடுக்குறதில்ல. ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து அனுப்புகிறேன். அவனும் சாப்பிட்டு பழகிக்கிறான். வெயிட் லாஸில் இருக்கிறதுனால நானும் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அரிசி மதியமே ஊற வச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு மாவு அரைச்சிட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா கிருத்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் பெண்டிங் இருந்தது. அதுவுமே அவனை பண்ண வச்சுட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்கியாச்சு. சண்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.